இஸ்ரேலுடைய பாதுகாப்பு நிபுணராக இருக்கக்கூடிய யோஷி மெல்மன் இன்றைக்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். இஸ்ரேலுடைய ஊடகங்களுடைய தலைப்புச் செய்தியாக வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அறிக்கை இது. அந்த அறிக்கையில் அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, இந்த யுத்தம் வெறுமனே 2 வாரங்கள் 15 நாட்களில் முடியும் என்றுதான் ஐடிஎஃப் எதிர்பார்த்தது. ஆனால் இனிமேல் இந்த யுத்தத்திற்கு காலக்கெடு நிர்ணயிக்க முடியாது என்கிற நிலை ஏற்பட்டிருக்கிறது. இப்ப நிலைமை எப்படி இருக்கு தெரியுமா? காசா மக்கள் இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படியெல்லாம் எங்களை ஓட விட்டார்களோ அதே மாதிரி அவர்களை ஓட விட்டு கொண்டிருக்கிறது ஈரான் என்கிற பெருமகிழ்ச்சி அவர்களுக்கு இல்லாமல் இல்லை என்பதையும் நம்ம இங்க புரிகிற அதே நேரத்தில் டியாகோ கார்ஷியா விமான நிலையத்துக்கு ஜூன் 19 முதல் அமெரிக்காவுடைய B-52 குண்டுவீச்சு விமானங்கள் வந்திறங்கி இருப்பதை அல் ஜசீரா இன்றைக்கு உறுதிப்படுத்துகிறது. அல் ஜசீரா இன்றைக்கு சேட்டலைட் புகைப்படத்தோட சில செய்திகளை வெளியிட்டிருக்கிறாங்க. அதுல நீங்க பாத்தீங்கன்னா டியாகோ கார்ஷியா இதுதான். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டு இன்றோடு 624வது நாளை நாம் கடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பாலஸ்தீனத்தின் மீதான தாக்குதல்கள் தற்போது யமன் வரை நீண்டு அதே நேரத்தில் ஹெஸ்புல்லாக்களுடனான சண்டைகளாக மாறி இப்பொழுது உச்சகட்டமாக ஈரானுடனான சண்டையாக மாற்றம் பெற்றிருக்கிறது. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்குமான சண்டைகள் நடைபெற்று வரக்கூடிய அதே நேரத்தில் காசாவுக்குள்ளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் தொடர்கிறது. அதற்கு பதிலடியாக பாலஸ்தீன இராணுவத்தினுடைய பதிலடி தாக்குதல்களும் தொடர்ந்து நடைபெற்று வருவதை நாம் அவதானிக்க முடிகிறது. குறிப்பாக இன்றைக்கு கடந்த 24 மணி நேரங்களுக்குள்ளாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதல்களில் 26 அப்பாவிகள் காசாவுக்குள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுடைய தியாகத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர்களுடைய ஷஹீதுடைய அந்தஸ்தை கொடுக்க வேண்டும். இணைவைக்காத பட்சத்தில் அவர்கள் அதற்கு தகுதியானவர்களாக மாறுவார்கள் என்கிற நம்பிக்கையோடு அல்லாஹ்விடத்தில் அவர்களுக்காக அதிகம் பிரார்த்திக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்களில் 47க்கு மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. இதற்கிடையில் தற்போதைய நிலையில் நமக்கெல்லாம் தெரியும், இந்த வார் ஈரான் இஸ்ரேல் வாராக மாற்றம் பெற்றிருக்கக்கூடிய நேரத்திலும் காசாவுக்குள்ள தாக்குதல்களை நடத்துவதை இஸ்ரேல் நிறுத்தாமல் தொடர்கிறது. எனவேதான் அங்கிருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை இராணுவமும் தற்போது உச்சகட்டமான தாக்குதல்களை மீண்டும் தொடங்கி இருக்கிறார்கள். இன்றைக்கு ஸ்னைப்பர் அட்டாக் மூலமாக 3 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தைச் சேர்ந்தவர்களை கொன்றிருப்பதாக பாலஸ்தீன விடுதலை இராணுவம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய அதே நேரத்தில் இஸ்ரேலுடைய 3 இராணுவ வெஹிக்கிள்களை தாக்கி இருப்பதான செய்திகளையும் பாலஸ்தீன விடுதலை இராணுவம் வெளியிட்டிருக்கிறது. அந்த தாக்குதல்களிலும் 4 பேர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் மற்றவர்கள் படுகாயம் அடைந்திருப்பதாகவும் அவர்களுடைய ஹெலிகாப்டர் மூலமாக காயப்பட்டவர்களும் மரணித்தவர்களுடைய சடலங்களும் கொண்டு செல்லப்பட்டதாகவும் பாலஸ்தீன விடுதலை இராணுவம் இன்றைக்கு தன்னுடைய அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது. மொத்தம் 7 பேர் இன்றைக்கு பாலஸ்தீனத்திற்குள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இஸ்ரேலிய இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள். எனவே இஸ்ரேலிய இராணுவம் தற்போது காசாவுக்குள்ளும் அடிவாங்கி கொண்டிருக்கிற அதே நேரம் மிக கடுமையான தாக்குதல்களை எதிர்கொண்டு வருகிறது ஈரான் மூலமாக என்கிற செய்திகளை நம்ம பார்த்து வர்றோம். இன்றைக்கு இதுவரை வெளியாகி இருக்கக்கூடிய தகவல்கள் பிரகாரம் பல செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இஸ்ரேலுடைய பாதுகாப்பு நிபுணராக இருக்கக்கூடிய யோஷி மெல்மன் இன்றைக்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். இஸ்ரேலுடைய ஊடகங்களுடைய தலைப்புச் செய்தியாக வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அறிக்கை இது. அந்த அறிக்கையில் அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, இந்த யுத்தம் வெறுமனே 2 வாரங்கள் 15 நாட்களில் முடியும் என்றுதான் ஐடிஎஃப் எதிர்பார்த்தது. ஆனால் இனிமேல் இந்த யுத்தத்திற்கு காலக்கெடு நிர்ணயிக்க முடியாது என்கிற நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஐடிஎஃபினுடைய கணிப்பு தவறாகி இருக்கிறது. இதனை நான் ஆரம்பத்திலேயே மீண்டும் சொன்னேன். நீங்கள் ஈரானை தாக்கக்கூடாது, இந்த யுத்தம் தொடர்ந்து இழுபடக்கூடிய ஒரு யுத்தமாக மாறிவிடும், நீங்கள் நினைக்கிற அளவு பலவீனமான நிலையில் ஈரான் இல்லை என்று திரும்ப நான் சொன்னேன். ஆனால் யாருமே காதுல வாங்கல என்று சொல்லி இன்னைக்கு இஸ்ரேலுடைய பாதுகாப்பு நிபுணர் யோஷி மெல்மன் விரித்திருக்கக்கூடிய அறிக்கை வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் 2 வாரத்தில் முடியும் நினைச்சீங்க, 9வது நாளாகவும் சிம்ம சொப்பனமான பதிலடிகளை ஈரான் தந்து கொண்டிருக்கிறது. எனவே நாம் பிழை செய்து விட்டோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இனிமேல் நமக்கு காலக்கெடு நிர்ணயிக்க முடியாது. 6 நாட்களுக்கு முன்பதாகவும் நான் இதே எச்சரிக்கையை தான் சொன்னேன். எனவே
எச்சரிக்கை சொல்லக்கூடியவர்களுடைய கருத்துக்களையும் கவனத்தில் கேளுங்கள் என்கிறார் யோஷி மெல்மேன். எனவே இன்றைக்கு இஸ்ரேலுக்குள்ள ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலை எப்படி இருக்குன்னு கேட்டா, தேவையில்லாம ஈரானோட முட்டி கொண்டீங்க, எனவே இப்ப வாங்கி கட்டிக்கிட்டு இருக்கிறோம் என்பதை அத்தனை பேரும் உணர்கிறார். அதே நேரம் ஆயிரக்கணக்கானவர்கள் கடல் வழியாக, குறிப்பாக அஸ்டோத், அஸ்கலான் ஆகிய பகுதிகளில் இருந்து கடல் மார்க்கமாக சுமார் $5000 மேலே பணம் செலுத்தி தப்பித்து கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேலியர்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கும் மகிழ்ச்சியாக வெளியாகி இருக்கிறது. உண்மையிலேயே அவர்கள் அகதியாக்கப்படுவதில் இங்கு யாருக்கும் கவலை கிடையாது. ஏன் கவலை கிடையாதுன்னா, அது அவங்களுடைய நாடு கிடையாது. உண்மையிலேயே பாலஸ்தீனம் என்கிற பெருபூமியை ஆக்கிரமித்து உண்டாக்கப்பட்ட நாடு இஸ்ரேல். உலகத்தில் பல நாடுகளும் தாங்கள் சுதந்திரம் பெற்ற நாடுகளாக செயல்பட்டு கொண்டிருக்கும் போது பாலஸ்தீனம் என்கிற நாட்டை ஆக்கிரமித்து இஸ்ரேல் என்கிற ஒரு நாட்டை உருவாக்கி அந்த நாடு சுதந்திர தேசமாக அவர்கள் வைத்துக் கொண்டு எந்த நாட்டுக்குள் இன்னொரு நாட்டை ஆக்கிரமித்து உருவாக்கினார்களோ அந்த நாட்டை இன்றைக்கும் அடிமையாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே பாலஸ்தீனம் பாலஸ்தீன மக்களுக்கு சொந்தமானது. பாலஸ்தீனத்தை அபகரித்து குடியேறிய இஸ்ரேலியர்கள் தற்போது வெளிநாடுகளுக்கு தப்பி ஓடுகிறார்கள் என்பதுதான் யதார்த்த பூர்வமானது. இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இஸ்ரேலை விட்டு வெளியேறி இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள்ல 4000க்கு மேற்பட்டவர்கள் இருக்கலாம் என்று இஸ்ரேலுடைய ஊடகங்கள் தகவல் சொல்கிறது. எனவே இவ்வளவு அதிகமானவர்கள் தற்போது இஸ்ரேலை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நம்ம புரிய வேண்டியிருக்கிறது. காசா மக்கள் வடக்கு காசாவிலிருந்து தெற்கு, தெற்கு காசாவிலிருந்து நார்த்து காசா, நார்த்து காசாவிலிருந்து கான் யூனிஸ், இப்படி ஒவ்வொரு நாளும் அலைக்கழிக்கப்பட்டார்கள், அகதிகளாக வெளியேற்றப்பட்டார்கள். இப்பொழுது குண்டு விழுமோ, இன்னும் கொஞ்ச நேரத்தில் குண்டு விழுமோ என்று பயந்து பயந்து இருந்தார்கள். இப்போ நிலைமை எப்படி இருக்குது தெரியுமா? காசா மக்கள் இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படியெல்லாம் எங்களை ஓட விட்டார்களோ அதே மாதிரி அவர்களை ஓட விட்டு கொண்டிருக்கிறது ஈரான் என்கிற பெருமகிழ்ச்சி அவர்களுக்கு இல்லாமல் இல்லை என்பதையும் நம்ம இங்கே புரிகிற அதே நேரத்தில் நாங்கள் மிகவும் சிக்கலான ஒரு யுத்தத்தில் மாட்டிக்கொண்டிருக்கிறோம் என்கிறது ஐடிஎஃபினுடைய ஊடக பேச்சாளர் இன்றைக்கு விடுத்திருக்கக்கூடிய அறிக்கையை பல ஊடகங்களும் வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் ஐடிஎஃபினுடைய ஊடக பேச்சாளர் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, ஐஆர்ஜிசியினுடைய குதுஸ் படையினுடைய ஆயுத பரிமாற்ற பிரிவின் தளபதியை நாங்கள் கொண்டிருக்கிறோம். ஒரு லிஸ்ட்டை சொல்றாங்க. அந்த ஆரம்பத்தில் கொல்லப்பட்ட 5 பேர் தவிர்த்துட்டு லிஸ்ட்டை சொல்றாங்க. இரண்டாவதாக ஈரானுடைய ஐஆர்ஜிசியினுடைய காவல் படை போலீஸ் பிரிவினுடைய ட்ரோன் அமைப்பின் தளபதிகள் ஒருவரை நாங்கள் கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி இஸ்பானில் இருக்கக்கூடிய அணுசக்தி நிலையங்கள் மீதான எங்களுடைய தாக்குதல்களை நாங்கள் தீவிரப்படுத்தி இருக்கிறோம். இப்படி எல்லாம் நாங்கள் வெற்றிகள்னு சொல்லி சொல்றாங்க. இதெல்லாம் அவங்க கண்ட வெற்றிகள்னு அதை பலமுறை சொல்லிட்டாங்க. இஸ்பஹானுக்கு நீ 5000 முறை அடிச்சாலும் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, அங்கே ஒன்றுமே கிடையாது, எல்லாத்தையும் சேஃப்டி பண்ணிட்டோம் என்று சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த வெற்றிகளை எல்லாம் நாங்கள் சுவீகரித்திருக்கிறோம். இஸ்ரேலுடைய வரலாற்றில் ஆனால் இப்படி ஒரு சிக்கலான யுத்தத்தை நாங்கள் சந்தித்ததில்லை. கடுமையான ஒரு யுத்தத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம். ஈரானுடைய அச்சுறுத்தலை நீக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் பல நோக்கங்களை அடைய வேண்டியிருக்குது, சாதாரணமான விஷயம் இல்லை என்று சொல்லி இன்றைக்கு ஐடிஎஃப் இஸ்ரேலி டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலுடைய டயப்ப ஃபோர்ஸஸ் இப்படி ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறது. இதை படித்து சொன்னாங்க, தேவைக்கில்லாத வேலைன்னு கேட்காம இன்றைக்கு போய் முட்டி மோதிட்டு சின்ன யுத்தம் இல்லை பெரிய யுத்தம் அப்படிங்கிறாங்க. ஆள் பார்க்கறதுக்கு தாண்டா அசால்ட்டாக இருந்தாங்க, இப்போ வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கிறத நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் ஈரானை தாக்குவதற்கு எதிராக ட்ரம்புக்கு நெருக்கமானவர்கள் அவருக்கு பல எச்சரிக்கைகளை விடுத்திருப்பதான செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக ஏபிசி நியூஸ் ஏஜென்சி இந்த செய்திகளை வெளியிட்டிருக்கிறது. இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய தகவல் பிரகாரம் ட்ரம்ப் ஈரானை தாக்குவதற்கு இராணுவ விருப்பம் ஒன்றை நாடுவதற்கு இருந்தார், இராணுவ ரீதியிலான ஒரு தாக்குதலை நடத்துவதற்கு இருந்தார். அப்படி தாக்குதலை இராணுவ ரீதியாக ஆரம்பித்தால் அசாதாரண பலத்தோடு நாம் களமிறங்க வேண்டி வரும். ஈராக்கில் இறங்கின மாதிரி இறங்க முடியாது, ஆப்கானிஸ்தானில் இறங்கின மாதிரி இறங்க முடியாது, வியட்நாமில் இறங்கின மாதிரி இறங்க முடியாது, அல்லது மற்ற ஊர்களில் எப்போ இறங்குவோம்ல இந்த மாதிரியெல்லாம் இறங்க முடியாது. ஒரு அசாதாரண பலம் நமக்கு இருக்க வேண்டும். காரணம் என்னன்னு சொன்னால், நம்ம ஈரானை தாக்குறது மட்டுமில்லை அங்கே இருக்கக்கூடிய விவகாரம், நம்முடைய 50,000 ராணுவம் மிடில் ஈஸ்ட்ல இருக்கிறாங்க. எல்லா அரபு நாட்டிலையும் 50,000 அமெரிக்க ராணுவம் இருக்கிறது. அமெரிக்காவினுடைய நிறைய விமானங்கள், போர் விமானங்கள், கப்பல்கள் என்று பலதும் இருக்கிறது. எனவே நம்ம களம் இறங்குறதாக இருந்தால் 2ல் 1 முடிவெடுத்து தான் உள்ள இறங்கணும் என்று சொல்லி எச்சரிக்கை செய்திருப்பது மட்டுமல்லாமல், ஈரானுடைய அணுசக்தி நிலையங்கள் மீதான அமெரிக்காவினுடைய தாக்குதல் நடத்தப்படுவது என்பது மிக மிக ஆபத்தான
ஆபத்தானது என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்புக்கு அவருக்கு மிக நெருக்கமானவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்களாம். அதிலும் குறிப்பாக டொனால்ட் ட்ரம்பினுடைய மிக நெருங்கிய நண்பர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய ஸ்டீவ் பேனன் இன்றைக்கும் கடுமையான எச்சரிக்கையை ட்ரம்புக்கு கொடுத்திருக்கிறார். அவர் கூடுதலாக சொல்லும்போது என்ன சொல்லியிருக்கிறார்னு கேட்டா, இஸ்ரேலுடைய உளவுத்துறையை நம்ப வேண்டாம், இஸ்ரேலுடைய மொசாது சொல்லுகிற தகவல்களை நம்பாதீங்க. இவ்வளவு நாளா ஈரான்ட்ட அது இல்லை, இது இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லைன்னு நம்மளை ஏமாத்தி விட்டாங்க. இப்ப அடி உலக்கில் தான் தெரியுது நம்ம எதிர்பார்க்காத ஆயுதத்தை அவங்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எனவே இனியும் மொசாத நம்பாதீங்க என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்பினுடைய நெருங்கிய நம்பிக்கையான நண்பராக இருக்கக்கூடிய ஸ்டீவ் பேனன் இன்றைக்கு அவருக்கு அட்வைஸ் பண்ணியிருப்பதான செய்திகளை ஏபிசி நெட்வொர்க் வெளியிட்டிருக்கிறது மட்டுமல்லாம, பங்கர் பஸ்டர் குண்டுகளை திட்டமிட்டபடி நீங்கள் போடும்போது அவை செயல்படாமல் போனாலும் மிகப்பெரிய ஆபத்து, செயல்பட்டாலும் மிகப்பெரிய ஆபத்து. செயல்பட்டு அது குண்டு போய் வெடிச்சா கூட ஈரானுக்கு எதுவும் நடக்க போறது. ஈரானுடைய யுரேனியத்தை நீங்க அழிக்க முடியாது. ஏன்னா அது 80 மீட்டருக்கு கீழே இருக்குது, நீங்க 60 வரை தான் போக முடியும். எனவே முடியாத ஒன்றை பேருக்கு போய் ஏன் செய்யணும் என்று சொல்லி நாங்கள் அமெரிக்க அதிபருக்கு அவருக்கு நெருக்கமான மிக நெருங்கிய நண்பர் ஸ்டீவ் பேனன் இன்றைக்கு எச்சரிக்கை செய்திருப்பதான செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் அமெரிக்கா என்ன செய்கிறது, அமெரிக்க அதிபர் என்ன செய்கிறார் என்பது ஒரு குழப்பமான நிலையாகவே இருக்கு. அமெரிக்க அதிபரை பொறுத்தவரை நான் 2 வீக் டைம் எடுக்கிறேங்கிறாரு. இந்த 2 வீக் எதுக்காக என்கிற கேள்வியும் இருக்கிறது. ஏன்னா நடவடிக்கைகளை பார்க்கும்போது மத்திய கிழக்கில் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிகளில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய விமானங்கள், பேசஞ்சர் ஃப்ளைட்டுகள், அதே போன்று கப்பல்கள், இராணுவ கப்பல்கள் எல்லாமே வேறு வேறு திசைக்கு நகர்த்தப்படுகிறது. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய விமானங்கள் மத்திய கிழக்குக்கு கொண்டு வருவதற்கு நெருக்கமாக யூரோப் கண்ட்ரிகளுக்கு மாற்றப்படுகிறது. மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அவர்களுடைய பல வளங்கள் மத்திய கிழக்கில் இருந்து வெளிநாட்டுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. அதுக்கான காரணமாக எது இருக்கலாம் என்று சொன்னால், மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அவர்களுடைய பல வளங்கள் மத்திய கிழக்கில் இருந்து வெளிநாடுகளுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. ஏன்னா ஈரான் மேல தாக்குதல் நடத்துகிற திட்டம் போலயே தெரியுது அவங்களுடைய விமானங்கள் யூரோப் வரைக்கும் கொண்டு வரப்படுவது. அதே நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய வளங்கள் எல்லாம் வெளியேற்றப்படுவது, பெரிய பெரிய கப்பல்களை எல்லாம் வெளியேற்றிக்கிட்டு இருக்கிறாங்க மத்திய கிழக்கில் இருந்து. அந்த கப்பல்கள் வெளியேற்றப்படுவது எதை நமக்கு உணர்த்துதுன்னு சொன்னா, அவர்களுடைய கப்பல்களை பாதுகாப்பதற்கான ஏற்பாடுகளை செய்வதாக தெரிகிறது. சில பேர் கேட்டாங்க, அமெரிக்கா அவங்களுடைய ராணுவ கப்பல்களை எல்லாம் வெளியேற்றல, ராணுவம் சாராத பேசஞ்சர் ஃப்ளைட் வச்சிருப்பாங்க, ராணுவத்துக்கு சம்பந்தம் இல்லாத அதிகாரிகள் பயன்படுத்தக்கூடிய விமானங்கள் வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு தாக்குதல் நடத்தப்பட்ட நஷ்டத்தை குறைக்கிறதுக்காக அப்படியான ஐட்டங்கள் எல்லாம் வெளியேற்றி கொண்டிருக்கிறார்கள். எனவே அமெரிக்கா எந்நேரமும் ஒரு யுத்தத்திற்கு தயாராகிறது. 2 வீக்குக்கு அப்புறம் அடிங்கன்னு அதிபர் சொன்னார்னா அடிப்பாங்க, அடிக்காதீங்கன்னு சொன்னாங்கன்னா அடிக்க மாட்டாங்க. இப்படியான ஒரு நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்கிற நிலையில தான் டியாகோ கார்ஷியா விமான நிலையத்துக்கு ஜூன் 19 முதல் அமெரிக்காவுடைய B-52 குண்டுவீச்சு விமானங்கள் வந்திறங்கி இருப்பதை அல் ஜசீரா இன்றைக்கு உறுதிப்படுத்துகிறது. அல் ஜசீரா இன்றைக்கு சேட்டலைட் புகைப்படத்தோட சில செய்திகளை வெளியிட்டிருக்கிறாங்க. அதுல நீங்க பாத்தீங்கன்னா டியாகோ கார்ஷியா இதுதான். அங்க வந்து அவர்களுடைய B-52 விமானங்கள் இருக்கக்கூடிய காட்சிகள் தான் இங்கே அல் ஜசீராவுடைய புகைப்படத்தை தான் நான் உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கிறேன். B-52 விமானங்கள் இருக்கிறது. இந்த B-52 விமானங்கள் இஸ்ரேல்ட்ட கிடையாது, உலகத்திலே அமெரிக்காட்ட மட்டும் தான் இருக்குது. இந்த விமானத்துல இருந்து அந்த பங்கர் பஸ்டர், ஈரானுடைய அணு தயாரிக்க யுரேனியம் செறிவூட்டுகிற அந்த இடத்துக்கு இவங்க அட்டாக் பண்ணுவாங்க. 80 மீட்டருக்கு மேல போக வேண்டி இருக்குதுல்ல, அதுல 60 மீட்டர் வரைக்கும் போகிற அந்த குண்டை இந்த விமானங்கள் மூலமாகத்தான் போட முடியும் என்று சொல்லப்படுகிறது. எனவே அந்த டியாகோ கார்ஷியாவுக்கு வந்திருக்கக்கூடிய காட்சிகளை அல் ஜசீரா இன்றைக்கு காட்டுகிற அதே நேரத்தில் நீங்க பார்க்கலாம், டியாகோ கார்ஷியா எங்க இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈரான் இங்க இருக்குது. இங்க பாருங்க, ஈரானுடைய பகுதிகளை நீங்க பார்க்க முடியும். இதெல்லாம் சவுதி உள்ளிட்ட மற்ற அரபு நாடுகள். டியாகோ கார்ஷியா இந்த இடத்துல இருக்குது. அதாவது இந்திய இலங்கைக்கு கீழே இங்க கொஞ்சம் லாங்ல வரணும். இங்க தான் டியாகோ கார்ஷியா இருக்குது. இன்னும் ஜூம் பண்ணி நீங்க பாத்தீங்கன்னா இதான் டியாகோ கார்ஷியா. டியாகோ கார்ஷியாவில் அமெரிக்காவினுடைய விமானப்படை தளம் இங்க தான் இருக்குது. ஒரு சின்ன தீவு. அந்த தீவு பிரிட்டிஷுக்கு சொந்தமான தீவு. ஆனா அமெரிக்கா தான் அவர்களுடைய முழு வேலைகளையும் அங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்க நீங்க பார்க்கலாம் டியாகோ கார்ஷியாவினுடைய கூகுள் மேப்பை தான் நான் காட்டுறேன். இந்த கூகுள் மேப்ல நீங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு விமானமும் இல்லை. இந்த இடத்துல மட்டும் 2 விமானங்கள் இருக்கிறது. இது நார்மல் ஃபிளைட்ஸ், வேற முக்கியமான ஃபிளைட்ஸ் கிடையாது. ஏற்கனவே நம்ம பார்த்த அல் ஜசீரா இருக்கக்கூடிய இந்த புகைப்படத்தை பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய B-52 விமானங்கள் இருப்பதை நீங்க பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8
8 B-52 விமானங்கள் இந்த தளத்தில் தற்போது வந்திருக்கக்கூடிய காட்சிகளை அல் ஜசீரா ஒளிபரப்பி இருக்கிறது. ஆனால் நம்ம எடுக்கக்கூடிய இந்த கூகுளுடைய மேப் வந்து அதை அப்டேட்டில் இந்த புகைப்படங்களை காட்டல, பழைய புகைப்படத்தை தான் காட்டிக் கொண்டிருக்கிறது. இதுதான் டியாகோ கார்சியானுடைய விமான நிலையம். இங்கே அப்போ இருக்கல, இப்போ அவர்களுடைய B-52 விமானங்கள் வந்து இறங்கி இருக்கிறது. குறிப்பாக இந்த விமானங்கள் தான் பங்கர் பஸ்டர் பாம் போடக்கூடிய. அப்போ எதுக்கு டியாகோ கார்சியாவுக்கு கொண்டு வந்தாங்கிற ஒரு கேள்விக்கு மத்தியில் இன்னொன்னே நம்ம புரிஞ்சுக்கிறோம் என்னன்னு கேட்டால், ஈரான்கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்களை கொண்டு, ஈரான் வைத்திருக்கக்கூடிய பாலிஸ்டிக் மிசைல்ஸை கொண்டு ஈரான் இங்கிருந்து அரபு நாடுகளுக்கு மட்டுமில்ல, அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய தளங்களுக்கு மட்டுமில்ல தாக்கலாம், அவங்க இங்கிருந்து நேர டியாகோ கார்சியா வரைக்கும் தாக்குகிற ஆயுதங்களும் அவர்களிடத்தில் இருக்கிறது. எனவே இந்த B-52 விமானங்கள் தாக்குதல் நடத்துகிற அதே நேரம் அந்த படைத்தளத்துக்கும் அவர்கள் தாக்குதல் நடத்துகிற அளவுக்கு அவர்கள் தேவையான ஆயுதங்களை செய்து வைத்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் போர் விமானங்கள் உட்பட, மேலதிக போர் விமானங்கள் உட்பட B-52 குண்டுவீச்சு விமானங்கள் அதனுடைய 2 படைப்பிரிவுகள் மிசோரியில் இருக்கக்கூடிய வைட்மேன் விமானத்தளத்தில் இருந்து, அவருடைய வைட்மேன் விமானத்தளத்தில் இருந்து பசிபிக் தீவாக இருக்கக்கூடிய குவாமை நோக்கி வந்து கொண்டிருப்பதாக செய்திகள் இன்றைக்கு வெளியாகி கொண்டிருக்கிறது. இங்க நீங்க பார்க்கலாம், ஈரான் இங்கே இருக்கிறது, இந்த இடத்துல டியாகோ கார்சியா இருக்கிறது, இந்த இடத்துக்கும் B-52 விமானங்கள் வந்து கொண்டிருக்கிற அதே நேரத்தில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பசிபிக் தீவுகள் இருக்கக்கூடிய குவாம் ஐலாண்ட் இருக்குது. இந்த இடத்திலும் அமெரிக்காவினுடைய போர் விமானங்கள் தற்போது வந்திருக்கிறது. என்ன விஷயம் என்று கேட்டால், ஈரான் இங்கிருந்து இங்க தாக்குகிற வல்லமையும் இருக்கிறது, இங்கிருந்து இங்க தாக்குகிற வல்லமையும், ஈரானுக்கு பாலிஸ்டிக் ஏவுகிற வல்லமை இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனா அவங்க தாக்குதல் ஆரம்பிச்சா தான் அது எந்த அளவுக்கு உண்மை, எந்த அளவு தூரம் அது நடக்கும் என்பதை நம்ம பார்க்க முடியும். ஆனால் ஈரான் அதை சொல்லிக் கொண்டிருக்கிறது. இங்க நீங்க படத்துல பார்க்கலாம், இதுதான் B-52 வகையான அவர்களுடைய தாக்குதல் விமானம். உலகத்தில் அமெரிக்காட்ட மட்டுமே இருக்கக்கூடிய விமானம், பயங்கரமான விமானம் அது. அந்த விமானத்தினூடாகத்தான் அவர்கள் அந்த குண்டுகளை ஈரான் மீது போட முடியும். எனவே ஈரானோட அமெரிக்கா சண்டைக்கு வருமா வராதான்னா 50-50 எப்பயும் இருக்குது. வரலாம், வராமலும் இருக்கலாம். ஆனால் ஆயுத நகர்த்தல்களை பார்க்கும்போது சண்டைக்கு தயாராகுவது தெரிகிறது. அரபு நாடுகளும் அதுக்கு தயாராக ஏதோ ஒன்று நடக்கப் போகுது என்று சொல்லி தெரிஞ்ச காரணத்தினால தான் எண்ணெய் ஏற்றுமதியை அரபு நாடுகள் அதிகரித்திருப்பதான செய்திகள் இன்னைக்கு வந்திருக்கேன்னா, அட்டாக்குன்னு வந்துருச்சுன்னா எண்ணெய் ஏற்றுமதி அந்த ஏற்கனவே நம்ம ஹொர்முஸையெல்லாம் அவங்க மூடிட்டாங்கன்னு சொன்னால் சிக்கலாக போயிடும். இப்போ உடனடியாக நிறைய எண்ணெய் ஏற்றுமதி வேலைகளை செய்கிற செய்திகளும் வெளிவந்திருக்கக்கூடிய அதே நேரத்தில் சேனல் 20 இஸ்ரேலுடைய ஊடகம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் 1 லட்சத்துக்கு மேற்பட்ட இஸ்ரேலியர்கள் நாட்டுக்குள் வர முடியாமல் வெளிநாடுகளில் சிக்கி தவிக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் வெளியிட்டிருக்கிறது. இன்றைக்கு இஸ்ரேல் ஈரான் மேலே நிறைய தாக்குதல்களை நடத்தி இருக்கிறாங்க. குறிப்பாக வான்வழி தாக்குதல்களால் அஹ்வாஸ் ஆம்புலன்ஸ் மையம் மொத்தமாக அளிக்கப்பட்டிருக்கிறது. ஈரானுடைய அஹ்வாஸ் சிட்டியில் இருக்கக்கூடிய மருத்துவ மையம், மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தோடு இணைந்த பகுதி, அது மொத்தமாக இன்றைக்கு டிஸ்ட்ராய் பண்ணியிருக்கிறாங்க. அதனுடைய காட்சியில் நம்முடைய டெலிகிராம் சேனல்லையும் நம்ம வெளியிட்டிருக்கிறோம். 115 அங்கே ஆம்புலன்ஸை கூப்பிடணும்னா 115 அடிச்சா ஆம்புலன்ஸ் வரும். அந்த மையத்தை தான் இன்றைக்கு இஸ்ரேல் அளித்திருக்கிறது. அதனுடைய முழுமையான பகுதிகளும் அளிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஈரானோட ராணுவத்தோட மோதுவாண்டு பார்த்தா வளம மாதிரி காசாவுலவே எப்படி அப்பாவிகளுக்கு மருத்துவமனைக்கு மடிச்சாங்களோ அதே வேலையை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது தவிர ஈரானுடைய கர்மன்ஷா மாகாணத்தில் இன்றைக்கு இஸ்ரேலிய தாக்குதல் விமானங்கள் நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதல்களில் 3 மருத்துவமனைகள் குண்டு வீசி அளிக்கப்பட்டிருக்கிறது, தாக்குதலுக்குள்ளாகி இருக்கிறது. 6 அம்புலன்ஸுகள் அந்த இடத்துல 3 மருத்துவமனைகளில் 6 அம்புலன்ஸுகளும் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஈரானுக்கு சொந்தமான அம்புலன்ஸ் ஹெலிகாப்டர் ஒன்றும் இன்றைக்கு குண்டு தாக்குதலுக்கு இலக்காகி இருக்கிற அதே நேரத்தில் 2 மருத்துவ பணியாளர்களும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறார். அதே போன்று இஸ்ரேலுடைய விமானப்படை ஈரானில் 200க்கும் மேற்பட்ட தரையிலிருந்து தரைக்கு தாக்கக்கூடிய ஏவுகணைகளை அளித்திருப்பதாக இன்றைக்கு இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது. மொத்தமாக அவங்க 200 ஏவுகணைகளை அளிச்சிருக்கிறாங்களாம். இப்போ ஒரு ஜோக்க பாருங்களேன், என்னன்னா 2000 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ஈரானிடத்தில் இருப்பதாக சொல்கிறார்கள். பாதியை அழிச்சிட்டதாக இத்தனை நாள் சொன்னாங்க. அப்ப 1000 அழிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். 400 மிசைல் எங்க மேல ஈரான் அடிச்சிருக்குன்னாங்க. அதுல 400 கழிச்சிங்கன்னா 600 மிசைல்ஸ் தான் அவங்கள்ட்ட இருக்குதுன்னு அர்த்தம். இதுதான் இவ்வளவு நாட்களாக அவர்கள் சொல்லி வந்த செய்தி. ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, நாங்க மொத்தம் 200 அழிச்சிருக்கிறோம்னாங்க. 2000ல் 200 பாதியா அல்லது 10ல் 1 மடங்கா? அப்படியே அழிச்சாலும் 2000 பாலிஸ்டிக் இருக்குதுன்னா
200 அழிச்சிருக்கிறீங்கன்னா 1800 இருக்குதுன்னு அர்த்தம். அதுல 400 உங்க மேல அடிச்சிருக்கிறான்னு சொல்லி சொன்னா அப்பவும் 1400 இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப என்னன்னா செய்திகளை மக்களுக்கு மாறி மாறி பச்சை போய் இவங்க இந்த அதாவது பிறவியிலேயே இருக்கக்கூடிய இந்த ஜியோனிஸ்டுகள் என்னாலே எடுக்க முடியாத கடைஞ்செடுத்த தார்பாயில் வடிகட்டின பொய் எங்க இவங்க. அதனால தான் இந்த செய்திகளை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு பாதி 200 மாறி இருக்குது. 200 தானடா பாதி நீங்க அவன் வச்சிருக்க வேணும் வருஷக்கணக்கு எங்களுக்கு யுத்தம் பண்றதுக்கு ஐட்டம் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இந்த செய்திகளை சொல்லி அவங்க பொய்யர்கள் என்பதை நிரூபித்திருக்கிறார். அதே நேரம் சேனல் 20 இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கையில் தெஹ்ரானுக்கு கிழக்க இஸ்ரேல் ஈரானுடைய ஆயுத தளத்தை தாக்கி இருக்கிறது என்கிற ஒரு செய்தியை சொல்றாங்க. இப்ப இதுல எத்தனை ஏவுகணைகள் அளிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நம்ம கேட்கணும். அதை தாண்டி இஸ்பஹான்ல ஏவுவதற்கு தயாராக இருந்த இரட்டை ஏவுதள ட்ரோன் தளத்தின் மீது இன்றைக்கு தாக்குதல் துல்லியமாக நடத்தி இருக்கிறோம் என்று இஸ்ரேல் சொல்றாங்க. அது சம்பந்தமான எந்த காட்சிகளும் இதுவரைக்கும் வெளியாகவில்லை. அப்படி நடந்திருந்தா ஈரான் அதை வெளியிட்டுருவாங்க. அந்த வீடியோக்களை நம்மளும் டெலிகிராம் சேனல் உங்களோட பகிர்ந்து கொள்வோம். அதை தாண்டி இன்றைக்கு ஈரான் நிறைய தாக்குதல்களை இஸ்ரேல் மேல நடத்தியிருக்கிறாங்க. கடந்த 24 மணி நேரத்தில் ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன பிரதேசமாக இருக்கக்கூடிய இஸ்ரேலை நோக்கி பல்வேறு வகையான டசன் கணக்கான ட்ரோன் தாக்குதல்களை நாங்கள் நடத்தி இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். இந்த ட்ரோன்கள் எல்லாம் நியமிக்கப்பட்ட இலக்கை துல்லியமாக அடைந்திருக்கிறது என்றும் சொல்கிறார்கள். நம்ம டெலிகிராம்ல ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை நீங்க பார்க்கலாம். இஸ்ரேலுடைய ஹெலிகாப்டர் போய் கொண்டிருக்கும் போதே அவங்களுடைய ட்ரோன் அட்டாக் ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இஸ்ரேல் ஹெலிகாப்டர் இருக்கும் போதே ட்ரோன் அட்டாக் நடக்கிறது. அதனை அவருடைய ஹெலிகாப்டரால் கூட தடுக்க முடியாத ஒரு நிலை இருக்கக்கூடிய நேரத்தில் ஈரான் இன்றைக்கு யஸித் என்கிற அவர்களுடைய மாகாணத்தில் ஒரு மொசாதுடைய உளவாளியை கைது செய்திருக்கிறது. அவனை கைது செய்து விசாரணை நடத்தக்கூடிய காட்சிகளும் இன்றைக்கு வீடியோக்களாகவே வெளியாகி இருக்கு. நீங்க பார்க்கலாம். ஈரானுடைய முக்கியஸ்தர்கள் விசாரணை நடத்துகிறார்கள். இந்த இடத்துல யாரோ ஒருத்தர் இருக்கிறார், அவரை பிளேர் பண்ணி இருக்கிறாங்க. ஆனா இவங்களுக்கு பக்கத்தில் இன்னொரு தளபதியும் இருக்கிறாரு. அவர் இல்லை, இந்த இடத்துல இருக்கிறவர் அவர் தான் இவர்னு மற்ற புகைப்படத்தை பார்த்து நம்ம யோசிக்கக்கூடாது. அவர் தனியா இருக்கிறார். இந்த இடத்துல யாரோ ஒரு முக்கியஸ்தர் இருக்கிறார். இங்க நீங்க பார்க்கலாம் இஸ்ரேலுடைய உளவாளியை விசாரணை நடத்தக்கூடிய காட்சி நடைபெற்று வருகிறது. இன்றைக்கு இது தவிர இன்னும் நிறைய பேரை அவங்க அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த காட்சிகளையும் நம்ம இன்றைக்கு உங்களுக்கு நம்முடைய கடந்த வீடியோவில் சொல்லி இருந்தோம் என்பதை நினைவூட்டுகிறார். அதே நேரம் இஸ்ரேலுடைய ஊடகங்கள் ராணுவ அதிகாரியை மேற்கோள் காட்டி ஈரான் ரொம்ப சூப்பரான கண்காணிப்பு அமைப்புகளை கொண்டிருக்கிறது என்கிற ஒரு செய்தியை இன்றைக்கு வெளியிட்டு இருக்கிறார்கள். ஈரானை இவ்வளவு காலமாக ஒன்றுமில்லை ஒன்றுக்கும் உதவாத நாடு என்று சொன்ன வாய் இப்போ ஈரானை புகழ்ந்து தள்ளுது. ஈரானை மற்றவங்க புகழ்றது வேற விவகாரம். ஆனால் இப்போ இஸ்ரேல்காரனை புகழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். நம்ம நினைச்ச மாதிரி இல்லைங்க, ட்ரோன் வச்சிருக்கிறான், பெரிய பெரிய ராக்கெட்டு வச்சிருக்கிறான், அடிக்கிற அடியெல்லாம் பேலிஸ்டிக் வச்சிருக்கிறான், சூப்பர்சோனிக் வச்சிருக்கிறான், என்னமெல்லாம் வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவங்களே இப்போ இதெல்லாம் அல் ஜசீரா போடுறதல்ல, அவர்களுடைய ஊடகங்கள் சொல்லக்கூடிய செய்திகளை தான் நம்ம உங்களுக்கு தந்துக்கிட்டு இருக்கிறோம். அவ்வளவு அழுத்தமான செய்திகளை அவங்களே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம நினைச்ச மாதிரி இல்லாமல் ரொம்ப பயனளிக்கக்கூடிய ரொம்ப சூப்பரான கண்காணிப்பு அமைப்புகளை ஈரான் வைத்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு இஸ்ரேலுடைய ஊடகங்களே தகவல் வெளியிட்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு ஈரானுக்கு ஆதரவாக தாம் நேரடியாக களத்திற்கு வருவதாக ஹூதிகள் படைப்பிரிவு இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள். ஹூதிகளுடைய அன்சாருல்லா படைப்பிரிவினுடைய ஊடக பேச்சாளர் பிரிகேடியர் யஹியா சாரி இன்றைக்கு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். இவர் தான் யஹியா சாரி. அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கைகள் இன்றைக்கு முழுவதுமாக அல் ஜசீரா உள்ளிட்ட எல்லா ஊடகங்களும் வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டால், அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களில் ஈடுபட்டால் அமெரிக்கா களத்துக்கு வருகிற வரைக்கும், நான் வராத வரைக்கும் நாங்கள் சும்மா இருப்போம். ஏன்னா அமெரிக்காவுக்கும் அவங்களுக்கும் ஒமான் வழியாக ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்று அமெரிக்காவுடைய கப்பல் கிளம்பி போயிடுச்சு. அவங்களும் அடிக்க மாட்டாங்க. அமெரிக்காவுடைய கப்பல்களுக்கு செங்கடலில் ஹவுத்திகள் அடிக்க மாட்டாங்க. அதனால் அமெரிக்காவும் ஹவுத்திகள் மேலே அட்டாக் பண்ணாதுன்னு சொல்லி அவங்க கிளம்பி போயிட்டாங்க. ஆனால் இப்போ ஹவுத்திகள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நீங்கள் அதாவது அமெரிக்கா ஈரான் மேலே தாக்குதல்களை நடத்தினால் ஈரானுக்கு ஆதரவாக, பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக அமெரிக்காவினுடைய நலன்கள் மீது பிராந்திய முழுவதும் இருக்கக்கூடிய கப்பல்கள், அதே போன்று போர்க்கப்பல்கள் மீது தாக்குதல்களை நடத்துவோம். இங்கே தான் ட்விஸ்ட் இருக்குது. என்னன்னா, இவங்க அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா சவுதி போர்ட்டுக்கு அடிக்க வாய்ப்பு இருக்குது. சவுதியில் இருக்கக்கூடிய இங்கே நீங்கள் பார்க்கலாம், சவுதி அரேபியா இங்கே இருக்குது. அதே நேரத்தில் யமன் இந்த இடத்துல இருக்கிறாங்க. அடுத்ததாக அமெரிக்காவினுடைய பேஸுகள் எல்லாம் எங்கே இருக்குன்னா, இந்த குவைத்தில், பஹ்ரைனில், அதே போன்று யுஏஇயில், அபுதாபியில், கத்தாரில், இந்த இடங்கள்லாம் இருக்கிறது. இதில் ஆல்ரெடி சவுதி அரேபியாவுக்கும் யமனுக்கும் இடையில் பெரிய முருகல் நிலை இருக்கக்கூடிய இடத்துல இப்போ 2015 சமாதானமாக இருக்கிறாங்க. இப்பொழுது ஈரானுக்கு ஆதரவாக அமெரிக்காவுக்கு எதிராக அவர்கள் களத்தில் இறங்கினால் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்கள் மீது அவர்கள் தாக்குதல் நடத்த வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால்
சவுதி அரேபியாவினுடைய அரம்கோ ஆரம்பத்தில் முழுவதுமாக அமெரிக்காவுடைய கண்ட்ரோலில் இருந்தது. இப்போ அமெரிக்காவுடைய கண்ட்ரோலில் இல்லாவிட்டாலும் அமெரிக்காவுக்கு தான் அவங்க பிஸ்னஸ் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. எனவே அரம்கோ மேலேயும் இவங்க ஆல்ரெடி தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. இந்த தாக்குதல்களிலும் அதை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதை தாண்டி இவர்கள் கத்தாரோடு இந்த யமன் குரூப்பை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர்களை பொறுத்தவரையில் அவங்க ஈரான் மாதிரி யாருக்கும் கட்டுப்பட வேண்டிய, யாரையும் அனுசரித்து போக வேண்டிய தேவை கிடையாது. ஏன்னா ஈரானை மட்டும் தான் அவங்க அனுசரிக்கணும், வேறு யாரையும் அனுசரிக்கிற தேவை கிடையாது. அவங்க தனியாக தான் இருக்கிறாங்க. அதனால் அவங்க நினைச்சாங்கன்னா அரபு நாடுகள் இருக்கக்கூடிய அந்த அமெரிக்க நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தவும் கூடும். அதை தாண்டி ஆல்ரெடி அவங்க செங்கடலில் வரக்கூடிய அமெரிக்க கப்பல்கள், இஸ்ரேலுடைய கப்பல்களுக்கு தாக்குதல் நடத்தி கொண்டிருந்தாங்க. அமெரிக்காவுடைய கப்பல்களுக்கு நீ தாக்க மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து அமெரிக்காவுடைய கப்பல்களுக்கு தாக்குதல் நடத்தியது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவுடைய இராணுவ கப்பல், விமானம் தாங்கி கப்பலுக்கு அடித்தாங்க. F-35 விமானங்களுக்கு அவங்க தாக்குதல் நடத்தினாங்க. எனவே அப்படியான ஒரு தாக்குதலையும் கண்டிப்பாக யமனிகள் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று எதிர்பார்க்க முடியும். யமனிகளுடைய எச்சரிக்கை அப்படித்தான் இருக்கு. ஆனால் இதுக்கு இடையில் இன்னொன்று பார்க்கணும் என்னன்னா, இந்த B-52 வகையான குண்டு இருக்கா இல்லையா, பங்கர் பஸ்டர், இதை யமன் மேலே போடுறதுக்கு அமெரிக்கா தயாராக இருந்தது. ஆனால் அந்த பேச்சுவார்த்தைகள் அப்படி நடந்ததுனால அது போடாமல் தவிர்க்கப்பட்டது என்கிற ஒரு ஆபத்தான செய்தியும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. சில நேரம் ஈரான் மேலே அப்படி ஒரு குண்டை போடுறதுக்கு அமெரிக்கா தயாராகிட்டான்னா யமன் மேலேயும் போடுறதுக்கு துணிஞ்சிருவாங்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்படியும் நம்ம எதிர்கூற முடியும். என்னன்னா அப்படியான ஒரு நிலை இருக்கிறது. எது எப்படி போனாலும் நாங்கள் தாக்குதலை தொடருவோம் என்று சொல்லி இன்றைக்கு யமனிகள் சொல்லியிருக்கிறார்கள். காசாவில் இருக்கக்கூடிய எங்களுடைய சகோதரர்களுக்காக எங்களுடைய தொடர்புகள் எப்போதும் இருக்கும். நாங்கள் காசாவுக்காகவும் ஈரானுக்காகவும் களத்திற்கு வருவோம் என்கிற செய்திகளை இன்றைக்கு யஹியா சாரி, அதாவது ஹூதிகளுடைய படைப்பிரிவின் செய்தி தொடர்பாளர் இன்றைக்கு அறிவித்திருக்கிறார். எனவே இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய பல முக்கியமான செய்திகளை தான் நம்ம இன்றைக்கு பார்த்திருக்கிறோம். தொடர்ந்தும் இணைந்திருங்கள். ரஸ்மின் MISC நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களையும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்று நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்திக்கிற அதே நேரத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக குனூத்து நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள். ஜனநாயக ரீதியாக செயல்படுவோம். ஜனநாயக ரீதியாக பாலஸ்தீன அப்பாவிகளுக்கும் குரல் எழுப்புவோம். தீவிரவாதம் ஒழிய வேண்டும், பயங்கரவாதம் இல்லாத ஒழிக்கப்பட வேண்டும், அமைதியான பூ உலகு திரும்ப வேண்டும், அனைவரும் நிம்மதியாகவும் அமைதியாகவும் நம்முடைய வாழ்வை கழிக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹர்தா வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.